ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமா மற்றும் அப்டேட்கள் பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம திரு அஜித்குமார் அவர்கள் நடித்து மிகவும் எதிர்பார்த்து இருக்கிற படம் விடாமுயற்சி. திரு மகிழ் திருமேனி இயக்கத்தில் திரு அஜித் அவர்கள், அதுக்கப்புறம் திரு அனிருத் இசையமைப்பில் இந்த படம் பண்ணிகிட்ருக்குறாங்க. த்ரிஷா, அர்ஜுன், பிரியா பவானி சங்கர், ஆரவ், ரெஜினா இப்படின்னு பல்வேறு நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் தான் இந்த படம் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து அஜித் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன்கள் அஜித் எடுத்த புகைப்படம் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, இந்நிலையில் அஜித்தோடைய மேனேஜர் திரு சுரேஷ் அவர்கள் விடாமுயற்சி அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் நடைபெற்று வந்த விடாமுயற்சியோடைய படப்பிடிப்பு நிறைவேறிடுச்சு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு புதிய இடத்தில் நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் மட்டுமின்றி அஜித்தின் சில புகைப்படங்களையும் அவருடைய சுரேஷ்ங்கிறவர் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதனால அஜித் ரசிகர்கள் மத்தியில் இது வேகமாகவும் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திரு அஜித்குமார் அவர்கள் பற்றியான இன்னொரு விஷயத்தை அவருடைய இயக்குனர் திரு சரண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவரை வைத்து காதல் மன்னன், அமர்காலம், அட்டகாசம், அசல் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்துருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித்துடன் பணியாற்றுறதை பற்றியும் அவர் அதில் கூறியிருந்தாரு. இதில் என்னன்னா, சரண் அஜித்தும் அவர்களும் ஒரு படத்துக்கு சென்றதாகவும் பற்றியும் கூறியிருந்தாரு. அஜித் சரணும் திரு மிர்ச்சி சிவா நடித்த தமிழ் படம் பார்க்க தியேட்டருக்கு போயிருந்ததாகவும் கூறியிருந்தாங்க. யாரும் தன்னை அடையாளம் காண முடியாத என மாறுவேடத்தில் தான் சென்றிருந்ததாகவும் கூறியிருந்தாரு. படத்தை பார்த்துவிட்டு இருந்த நேரத்தில் விழுந்து விழுந்து திரு அஜித்குமார் அவர்கள் சிரித்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய காட்சிகளை ட்ரோல் பண்ணி நடிக்கிற மாதிரியான காட்சிகளில் கூட திரு அஜித்குமார் அவர்கள் விழுந்து விழுந்து சிரிச்சதாகவும் சொல்லியிருந்தாரு. சில நிமிடங்களுக்கு முன்பே படம் முடிவதற்கு முன்னே அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி விட்டாராம் எனவும் கூறியிருந்தாரு. தன்னை ட்ரோல் பண்ணி நடிச்சிருந்தாலும் சரி, அதையிலையும் அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரணமாக தான் அவர் நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி திரு அஜித்குமார் அவர்கள் பற்றி திரு சரண் இன்னொரு விஷயத்த கூறியிருக்கிறாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அப்பா அவர்கள் திரு எஸ்ஏசி பற்றியான ஒரு விஷயம் வெளியாகிருக்குங்க. அதில் என்னன்னா, அவர் ஒரு விழாவில் பேசிய விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இளம் தலைமுறை இயக்குநர்கள் குறித்து தனது கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதில் தான் ஒரு இயக்குனருக்கு ஃபோன் கால் செய்து பேசினேன். அப்போது அவருடைய முதல் பாதி சூப்பராக இருந்தது, அருமையாக இருக்கு என கூறினேன். அப்போது அவர் என்னிடம் நன்றாக பேசிக்கொண்டிருந்தார். இரண்டாம் பாதி பற்றி கொஞ்சம் தொய்வாக இருக்கிறது, கதையை கொஞ்சம் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கேட்கல. அதாவது திரு அவர் லோகேஷ் கனகராஜை பற்றியும் திரு லியோ படத்தை பற்றியும் தான் சொல்லியிருந்தாரு. அதில் என்னன்னா, நீங்கள் படத்தில் காட்டிய மதத்தில் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது திரு விஜய் அவர்கள் அதில் ஒரு கிறிஸ்டினா ஆரம்பத்தில் ரெண்டாவது பாகத்தில் காமிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் இதில் இந்த மாதிரியான பலி கொடுப்பது போல் உள்ள இதை காட்டியிருக்கிறீங்க. அந்த கிறிஸ்டியானிட்டியில் அந்த ஒரு மூட நம்பிக்கையே கிடையாது. இது மக்களிடையே வெறுப்பை தான் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி கதைக்கு இது ஒரு விஷயமே சேர்க்காது அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் கூறியிருந்தாரு. ஆனால் முதல்ல நல்லா பேசிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் செய்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வெளியே 5 நாட்களுக்கு முன்பே நான் படத்தை பார்த்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை அந்த இயக்குனர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த படம் வெளிவந்த பின் அனைவரும் இந்த படத்தை இந்த விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாலையும் இதுலேயும் சரி இந்த படத்தை இது பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, இதற்கான காரணத்தை லோகேஷ் கனகராஜ் எந்த ஒரு இதுலேயும் தெளிவுபடுத்தவும் இல்லை அப்படின்னு பற்றி அந்த விஷயத்த திரு எஸ்ஏசி அதை குற்றம் சொல்லியிருந்தாரு. மேலும் நான் திரும்பியும் இப்போ 5 நாளைக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருந்தேன், கதையை மாற்றி இப்போ கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா இந்த இது கண்டிப்பாக இந்த படத்துக்கான இது டிராபேக் ஆகும் இருக்கும்னு சொன்ன போதும் அவர் கேட்காததுனால இந்த படத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருந்தாரு. இதற்கான கருத்துக்கள் என்னன்னு சொல்லி தெரிவிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவர்களை பற்றி பார்க்கலாம். சிலம்பரசன் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய படம் இதில்
பிஸியாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. 40 வயதாகும் சிம்பு இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமலும் இருக்கிறாரு. இவருடைய காதல் கதைகள் வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நயன்தாராவை முதல் காதலிச்சாங்க, அதுக்கப்புறம் ஹன்சிகாவை காதலிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து திருமணம் பேச்சு நடைபெற்று இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்நிலையில் தற்போது நடிகர் சிம்பு வந்து பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமாரை திருமணம் செய்ய போவதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. சரத்குமாருக்கும் அவருடைய முதல் மனைவி சாயாவிற்கும் பிறந்தவர் தான் நடிகை வரலட்சுமி சரத்குமார். சிம்புவுடன் இணைந்து போடா போடி படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இந்நிலையில் ரீல் ஜோடியாக இருந்தவங்க இப்போ வந்து ரியல் ஜோடியாக மாறப்போகிறார்கள் என வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் அவர்கள் வந்து தரப்புல இருந்து இன்னும் வெளியாகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனை பற்றியான ஒரு விஷயம் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவான திரைப்படம் அயலான். இதற்கான படப்பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்தது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த இப்படம் வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளிடையே அந்த ஏலியன் கேரக்டரான அந்த இது வந்து மிகவும் வந்து படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. அயலான் 2 படத்தை வந்து எடுக்க தயாரிப்பு நிறுவனம் வந்து தயாராகி விட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா அயலான் படத்திற்கு சிஜி செய்த நிறுவனம் வந்து அயலான் 2 குறித்தான ஒரு அறிக்கை ஒன்றை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் வந்து ஆவலுடன் அயலான் 2 படத்திற்காகவும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 12ஆம் தேதி உலகளவில் வெளிவந்த அயலான் படம் இதுவரை எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பது குறித்து ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா அயலான் திரைப்படம் வந்து இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து 82 கோடிக்கும் மேலே வசூல் செய்து உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமா மற்றும் மற்ற அப்டேட்டுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.